அனைவருக்கும் வணக்கம். அமைச்சரவை நேற்று ஜனாதிபதி அவருடைய தலைமையிலே கூடியது. என்போது எடுக்கப்பட்ட முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு சற்று முன்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது. இதன்போது அமைச்சரவனுடைய ஊடக பேச்சாளரும் அதே போன்று வெகுசன மற்றும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சருமாகிய டாக்டர் நலிந்த் ஜாத்திஸ், அதே போன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டார் ஆகியோரும் இணைந்திருந்தார்கள். நாம் எடுக்கப்பட்ட முடிவுகளை சுருக்கமான முறையிலே பார்க்கலாம். முதலாவது எடுக்கப்பட்ட முடிவு கலனி பல்கலைக்கழகத்தில் டிஜிட்டல் இயல் மாற்ற கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. 2026-27 ஆண்டுகளில் 476 மில்லியன் ரூபாய்கள் மதிப்பீட்டு செலவின் கீழ் அமுல்படுத்துவதற்காக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இரண்டாவது தீர்மானம் இலங்கை தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் 2026-2030 ஆண்டு காலப்பகுதிக்கானது. அதன் அடிப்படையில் பண்டங்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதி மூலம் அதாவது 36 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டு செலாவணியை ஈட்டுவதற்கான இலக்குடன் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி செய்முறையை மேற்கொள்வதற்கும் மற்றும் கண்காணிப்பதற்கும் குறித்த திட்டம் மூலோபாய பணித்திட்டமாக அமையும். அதற்கமைய இலங்கை தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் 2026-30 இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி மற்றும் மேம்பாட்டுக்கு உத்தியபூர்வ மூலோபாய பணித்திட்டமாக அங்கீகரிப்பதற்காக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. மூன்றாவது தீர்மானம் பிராந்திய கைத்தொழில் பேட்டைகளில் தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு முதலீட்டாளர்களுக்கு காணி துண்டுகளை ஒதுக்கி வழங்கல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் கிடைக்கப்பெற்றுள்ள 16 கருத்திட்ட முன்மொழிவுகளை ஆராய்ந்து குறித்த கருத்திட்டங்களை அமல்படுத்துவதற்காக 9 பிராந்திய கைத்தொழில் போட்டிகளில் காணி துண்டுகளை ஒதுக்கி வழங்குவதற்கு இக்குழுவால் விதந்திரிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த விதந்துரைக்கு அமைய 35 முதலீட்டாளர்களுக்கு குத்தகை அடிப்படையில் முன்மொழியப்பட்டுள்ள காணி துண்டுகளை ஒதுக்கி வழங்குவதற்காக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. நான்காவது தீர்மானம் சிறுவர் பராமரிப்பு சீர்திருத்தத்துக்கான உலக சாசனத்தை அங்கீகரித்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. ஐந்தாவது தீர்மானம் 2026 ஆண்டுக்கான நெற்செய்கை மற்றும் ஏனைய பயிற்சிகளுக்கும் தேவையான யூரியா 20,000 மெட்ரிக் டன்கள் பெருகை செய்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. ஆறாவது தீர்மானம் கலனிவெளி புகையிரத பாதையினுடைய தொடர் அபிவிருத்தி பணிகளுக்கு மரதானை தொடக்கம் அவிசவெல்ல வரைக்கும் தேவையான காணிகளை சுவீகரித்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் கலனிவெளி புகையிரத பாதை அபிவிருத்தி செய்வதற்குரிய மரதானை தொடக்கம் அவிசவெல்ல வரைக்கும் கொழும்பு, திமிரிகசையாய ஸ்ரீ ஜவர்தன கோட்டை, மகரகம், ஹோமாகம், பாதுக்க மற்றும் சீதாபக்க பிரதேச பிரிவில் அமைந்துள்ள அத்தியாவசிய காணிகள் அந்தந்த பிரதேச செயலாளர்களால் சுவீகரிப்பதற்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. ஏழாவது தீர்மானம் கொழும்பு, காலி, ஹம்மாந்தோட்டை, வெள்ளவாய வீதியினுடைய அதாவது A2 கமுருகமு மற்றும் தெவினூருக்கு இடையிலான வீதியை அபிவிருத்தி செய்வதற்கான ஒப்பந்தத்தை வழங்கல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இது 13.3 கிலோமீட்டர் தூரமான ஒரு வீதியாக காணப்படுகின்றது. குறைந்தபட்ச விலை மனுதாரரான RR கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெடுக்கு குறித்த ஒப்பந்தத்தை 1207.74 மில்லியன் ரூபாய்களுக்கு அதாவது சேர் பெறுமதி வரை இல்லாமல் வழங்குவதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. எட்டாவது தீர்மானம் கொழும்பு, காலி, ஹம்மாந்தோட்டை, வெள்ளவாய வீதியினுடைய தலல்ல மற்றும் குடாவெல்ல இடையிலான வீதியை அபிவிருத்தி செய்வதற்கான ஒப்பந்தத்தை வழங்கல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இது மொத்தமாக 12.33 கிலோமீட்டர் கொண்ட வீதியாக காணப்படுகின்றது. 7 விலை மனுக்கள் இதன்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குறைந்தபட்ச விலை மனுதாரரான ரத்னா சுஹதா ஜாயிண்ட் வென்ச்சர் சிவில் என்ஜினியர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு 818.23 மில்லியன் ரூபாய்களுக்கு சேர் பெறுமதி வரை இல்லாமல் வழங்குவதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 9வது தீர்மானம் ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னி விமான நிலையத்தில் வரையறுக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் விமான சேவையினுடைய தரைச்சேவைகளுக்கான ஒப்பந்தம் தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் 2026-5 தொடக்கம் எதிர்வருகின்ற 3 ஆண்டுகளுக்கு குறித்த ஒப்பந்தத்தை 8.32 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்களுக்கு மென்சிஸ் ஏவியேஷன் ஆஸ்திரேலியா அதாவது பிரைவேட் லிமிடெடுக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 10வது தீர்மானம் மின்வெளி கட்டமைப்பை வலுப்படுத்தல் மற்றும் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியை ஒருங்கிணைக்கும் கருத்திட்டத்துக்கான ஆலோசனை சேவைகள் ஒப்பந்தத்தை வழங்கல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் குறித்த ஆலோசனை சேவைகள் ஒப்பந்தத்தை ஸ்பெயின் நாட்டினுடைய மெர்சடோஸ் எரைஸ் இன்டர்நேஷனல் SC அந்த நிறுவனத்துக்கு 1.49 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கை ரூபாய்கள் அதாவது 43.20 மில்லியன்
சேர் பெறுமதி வரி இல்லாமல் தொகைக்கு வழங்குவதற்காக வலுசக்தி அமைச்சர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 11வது தீர்மானம் கொண்டச்சி காற்றாலை மின் உற்பத்தியினுடைய 150 மெகாவாட் கருத்திட்ட அபிவிருத்திக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய பரிவர்த்தனை ஆலோசனை சேவைகளை பெற்றுக்கொள்ளல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய தொழில்நுட்ப ஒத்துழைப்பு பணிச்சட்டகத்தின் கீழ் நிதியிடப்பட்டு வழங்குவதற்கு முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அதுக்கமைய கொண்டச்சி காற்றாலை மின் உற்பத்தி கருத்திட்டத்துக்கு இலங்கை மின்சார சபையினுடைய துணை கம்பெனியான நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டரினால் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய பரிவர்த்தனை ஆலோசனை சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு வலுசக்தி அமைச்சர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 12வது தீர்மானம் வன சீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தால் நாடளாவிய ரீதியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள வன பாதுகாப்பு அலுவலகம் மற்றும் அடவி அலுவலகங்களுக்கு தேவையான வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அடிப்படையில் இரட்டை ரக கெப் ஊர்தி 16, தனிரக கெப் ஊர்தி 84, உளவு இயந்திரங்கள் 9 ஆகியவற்றை கொள்வனவு செய்வதற்கு, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அந்த பெருகை முறையை கடைபிடித்து அதனை உரிய நிறுவனத்திலிருந்து கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 13வது தீர்மானம் காலநிலை தாங்குதிறன் கொண்ட பேண்தகு நீர் விநியோகம் மற்றும் சுகாதார நல வசதிகள் கருத்திட்டத்தை அமுல்படுத்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பை மேம்படுத்தும் கருத்திட்டம், ஜுபிலி நீர் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்தும் கருத்திட்டம், கொலண்டாவ வருமானம் கிடைக்காத நீர் முகாமைத்துவ கருத்திட்டம், 20,000 கனமீட்டர் கொள்ளளவுடன் கூடிய லுணுதம்பெகர ஒருங்கிணைந்த நீர் திட்டம், யாழ்ப்பாண அசுத்த நீர் சுத்திகரிப்பு கருத்திட்டம், அதாவது இவற்றை குறிப்பாக ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய நிதி அனுசரணையின் கீழ் அமல்படுத்துவதற்கும் உபகர திட்டங்கள் 5க்குரிய பெருகை செயற்பாடுகளை துரிதமாக ஆரம்பிப்பதற்கும் வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 14வது தீர்மானம் ருவான்வெல்ல நீர் விநியோக திட்டத்தினுடைய 2ஆம் கட்டத்தை அமுல்படுத்துவதற்கான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் குறைந்த விலை மனுதாரரான டிமோ CRC 25 ஒருங்கிணைந்த கருத்திட்டத்துக்கு குறித்த ஒப்பந்தத்தை 869.08 மில்லியன் ரூபாய் அதாவது வரி இல்லாமல் வழங்குவதற்கு வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 15வது தீர்மானம் 2003ஆம் ஆண்டினுடைய 9ஆம் இலக்க பாவனையாளர் அலுவலக அதிகார சபை சட்டத்தை திருத்தம் செய்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 16வது தீர்மானம் வாணிப பணிப்பாளர் நாயகம் பதவியில் பதில் கடமைக்கு நியமித்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தற்போது வாணிப திணைக்களத்தினுடைய சிரேஷ்ட வாணிப பணிப்பாளராக தற்போது கடமையாற்றி வருகின்ற குறித்த திணைக்களத்தினுடைய வாணிப சேவையினுடைய 1ஆம் தர அதிகாரியான திரு MS மஹதியுல் அவர்களை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அவருடைய நிரந்தர பதவிக்கு மேலதிகமாக வாணிப பணிப்பாளர் நாயகம் பதவியில் பதில் கடமையில் நியமிப்பதற்காக வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 17வது தீர்மானம் 2011ஆம் ஆண்டினுடைய 42ஆம் இலக்க நிதி வர்த்தக சட்டத்திற்கான உத்தேச திருத்தங்களை குறிப்பாக சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 18வது தீர்மானம் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தினுடைய அதன் கீழ் செயல் நுணுக்க முக்கியத்துவம் வாய்ந்த முதல்நிலை வர்த்தகங்களாக பெயரிடல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 19வது தீர்மானம் வர்த்தக செயல் நுணுக்க முக்கியத்துவம் உள்ள 2ஆம் நிலை வர்த்தகமாக பெயரிடல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் குறித்த வர்த்தகங்களுக்கு சட்டத்தில் உத்தேசிக்கப்பட்டுள்ள விடுவிப்புகளோ அல்லது ஊக்குவிப்புகளை வழங்குவதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 20வது தீர்மானம் வியட்நாம் ஜனாதிபதி அவருடைய இலங்கைக்கான அரசு விஜயத்தின் போது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையொப்பமிடல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் முக்கியமாக 5 ஒப்பந்தங்களில் கையொப்பமிடுவதற்கு குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையிலே அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையொப்பமிடுவதற்கு உரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே குறிப்பாக இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசுடைய சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு மற்றும் வியட்நாம் சோசியலிச குடியரசுடைய கலாச்சார, விளையாட்டு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு ஆகியவற்றுக்கு இடையில் தகவல் மற்றும் தொடர்பான துறையினுடைய ஒத்துழைப்புகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதே போன்று இலங்கையினுடைய புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு மற்றும் வியட்நாம் சோசியலிச குடியரசுடைய கலாச்சார, விளையாட்டு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கும் இடையிலான கலாச்சார ஒத்துழைப்புகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம், இவ்வாறு மேலதிகமாக இன்னும் 3 ஒப்பந்தங்கள் அதாவது கையொப்பமிடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 21வது தீர்மானம் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு மற்றும் ரஷ்யாவுக்கும் இடையில் புகையிரத போக்குவரத்து துறையில் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி ஒத்துழைப்புகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 22வது தீர்மானம் சுங்க பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு நியமித்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில்
2026 5/5 தேதியுடன் முடிவடைகின்ற திரு SP அருக்கொட அவருடைய அந்த சேவை காலம் நிறைவு பெறுவதன் காரணமாக தற்போது முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகமாக கடமையாற்றுகின்ற இலங்கை நிர்வாக சேவையினுடைய விசேட அதிகாரியான திரு SK லியனகம் அவர்களை 2025 5/6 தொடக்கம் அமலுக்கு வரும் வகையில் நியமிப்பதற்காக, அதாவது சுங்க பணிப்பாளர் நாயகமாக நியமிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இவைதான் நேற்று ஜனாதிபதியுடைய தலைமையில் எடுக்கப்பட்ட அமைச்சரவை கூட்டத்தின் போது எடுக்கப்பட்ட முடிவுகளாக காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு அமைச்சரவை முடிவில் அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.